இன்றைக்கி டே 13ல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேப்பெலாம் வந்து டீ எடுத்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து காலேஜ் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இல்லை. அதுவும் எப்போனா காலேஜ் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு 12 மணி கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து போவோமா வேணாங்கிற முடிவெடுத்து கடைசியில் போவேனாங்கிற முடிவை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கிளாஸ் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ப்ளஸ்ஸு நம்ம சேனலுக்கு ஒரு புது நண்பரும் சிக்கியிருக்காப்புல. இது என்னோடய சீனியரு, அதாவது எம்எஸ்சி சீனியரு. இவன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவன் என்னோடய ஜூனியர். எனக்கு இன்னும் பேர் வைக்கல, என்ன பேர் வைக்கலாம் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து எக்ஸசைஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து க்ரௌட் ரொம்ப அதனால வந்து அவ்வளோ ஒன்றும் இன்டென்ஸாக போச்சு. பட் நான் வீடியோ எடுக்கவே மூடு இல்லை. ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணவே மூடு இல்லை. பட் இருந்தாலும் வந்து வெறிகொண்டு பண்ணி இன்றைக்கி பைசப்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. பைசப்ஸ் வேரியேஷன் ஒரு 4-5 வேரியேஷன் போட்டது உடனே சரியான பம்ப். அந்த பம்பை போட்டு எனக்கு சரியான மோட்டிவேஷனாக போச்சு. ஸோ அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் கிரிட்டு முடிச்சாச்சு. அதிலே ஒரு நல்ல பம்ப் கிடச்சி. என் ஃப்ரெண்டு எப்பயும் போல் ஆரம்பிச்சுட்டு ஒரு வெரி குண்டாக பண்ணிட்டான். ஸோ இன்னொரு ரூட்டீனை வந்து கரெக்டாக பைசப்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லேட் பண்ணான். ஸோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தி வகரம் வந்து என்னமோ போட்டிருந்தாங்க. பட் நான் அன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. மற்றும் நம்ம தலைவருக்கு புது பேர் வச்சாச்சு, தனமணி. இனிமேல் ஒரு தனமணி என்று எல்லோரும் அன்போடு அழைக்க வேண்டும். இந்த பேர் நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அப்படிலாம் வேறு பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை முடிச்சு நைட்டு போல் வந்து ஒரு யூனோ விளாட்லாம் ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் ஆனால் மழை வந்து லைட்டாக கெடுத்து விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டுட்டு ஜிம்முக்கு சுதையலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண இடத்துல வந்து உட்காந்து யூனோ விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ ஆற்றி கூட அசம்பிள் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. பிறகு சந்திப்பு.